பிரபல தொழிலதிபர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் முயற்சியால் சிங்கப்பூராக மாறுகிறது புதுச்சேரி. பழமையும் நவீனங்களுடன் நகர வடிவமைப்பை உருவாக்க உலகத்தரம் வாய்ந்த நிபுணர்களுடன் சார்லஸ் மார்ட்டின் ஆலோசனை. 76 ஆண்டுகளுக்கு பிறகு புதுச்சேரியில் ஏற்படும் அதிசய மாற்றங்கள். புதுச்சேரியில் சிதிலமுற்ற வடிகால் வசதி, ஆக்கிரமிக்கப்பட்ட சாலைகள், உடைப்பிடித்த குடிநீர், தெரியாமல் மாறிப்போன நகரமைப்பு, கட்டுப்பாடற்ற போக்குவரத்து நெரிசல் போன்றவைகளால் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கே சவாலாகி உருவாகி இருக்கிறது. விபத்துக்கள், நோய்கள், இயற்கை பேரிடர்களின் போது பொதுமக்களுக்கு தரமான சிகிச்சை என்பது கனவாகவே நீடிக்கிறது. எதற்கெடுத்தாலும் வெளி மாநில நகரங்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் நோயாளிகளை அனுப்பும் துயரமான நிகழ்வுகள் நின்ற பாடில்லை. இதற்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க சமூக சேவகரும் தொழிலதிபருமான ஜோ சார்லஸ் மார்ட்டின் சிங்கப்பூர் சென்ற அவர் புதுச்சேரியை அதன் பராமரிப்பு வடிவமைப்பு அலுவலகம் குன்றாமல் சிங்கப்பூருக்கு நிகரான ஒரு வளர்ச்சிமிக்க மாநிலமாக மாற்றுவதற்கான விஞ்ஞான ரீதியான ஆலோசனையை நடத்தி முடித்துள்ளார். மேலும் சிங்கப்பூரின் 188 ஆண்டுகள் பழமையான கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் நிபுணர்களை சந்தித்த ஜோ சார்லஸ் மார்ட்டின் அந்நாட்டின் சர்வதேச தரம் வாய்ந்த நகர வடிவமைப்பு நிறுவனமான சிபிஜி கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு புதுச்சேரி நகரை சிங்கப்பூர் தரத்திற்கு மாற்றுவது குறித்து ஒரு நேர்த்தியான திட்டமொன்றை ஜோ சார்லஸ் மார்ட்டின் சமர்ப்பித்துள்ளார். இத்திட்டத்தின்படி புதுச்சேரியில் வாழ்கின்ற மக்களும் புதுச்சேரிக்கு வந்து செல்கின்ற சுற்றுலா பயணிகளும் போக்குவரத்து நெரிசல் இன்றி சாலை வசதியை பயன்படுத்துவதற்கான ஒரு வரைவு திட்டமிடப்பட்டுள்ளது. அதுபோல் புதுச்சேரி மக்களுக்கு 24 மணி நேரமும் தங்கு தடையற்ற பாதுகாக்கப்பட்ட குடிநீர், நியாயமான கட்டணத்தோடு கூடிய மின்பகிர்வு, ஏழை எளிய மக்களுக்கு கார்ப்பரேட் மருத்துவமனைகளின் உயர்ந்த மருத்துவ சேவை போன்றவற்றை வழங்கவும் இத்திட்டம் வழிவகை செய்யும். இதற்கான பிரத்யேகமான சர்வதேச தரம் வாய்ந்த நிபுணர்கள் குழு விரைவில் இந்தியா வருகை தர உள்ளது. மத்திய மாநில அரசு அதிகாரிகளுடன் இந்த நிபுணர்கள் குழு உரிய ஆலோசனை நடத்தி திட்டங்களை தாமதமின்றி விரைந்து செயலாற்றுவதற்கான சூழலை ஜோ சார்லஸ் மார்ட்டின் செய்துள்ளார். வணிகர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள், நீர் தேங்கும் பகுதிகளில் குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்கள் வாழ்க்கையை நவீனத்தின் பங்காற்றலுடன் உயர்த்துவதற்கான குடியிருப்பு வளாகங்கள், வணிக கட்டிடங்கள் வசதியை மேம்படுத்தவும் இந்த திட்டம் வழிவகை செய்கின்றது. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் நிலையான நகர்ப்புற மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டை உயர்த்துவதற்கான கூட்டு வழிகளை ஆராய்வதிலும் ஜோ சார்லஸ் மார்ட்டின் தலைமையிலான நிபுணர் குழு விவாதித்து நாடு திரும்பியுள்ளது. சிங்கப்பூர் நிபுணர்கள் இந்தியா வந்து மத்திய மாநில அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கான பூர்வாக்க ஏற்பாடுகளையும் ஜோ சார்லஸ் மார்ட்டின் செய்து முடித்துள்ளார். திட்டங்களின் இறுதி வடிவம் முடிவான அன்று முதல் திட்டங்களின் செயல்பாடு நடைமுறைக்கு வரும் என தெரிகிறது. இதன் மூலம் புதுச்சேரி மக்களுக்கு வாழ்வாதாரம், வர்த்தகம், மருத்துவம், போக்குவரத்து, சுற்றுலா, வடிகால் வசதி போன்றவற்றிற்கு உன்னத தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.